இன்னைக்கு டாட்டாவோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? டாட்டா இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கான காரணம் என்ன? அவர் என்ன விஷயம்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். கம்ப்ளீட்லி அபவுட் டாடா, ரத்தன் டாட்டாவும் ரத்தன் டாட்டாவோட பிசினஸ். ரத்தன் டாட்டா ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது அந்த சினாரியோ எப்படின்னா, அந்த அளவுக்கு டாட்டா வந்து ஃபெமிலியரா இல்ல. ஈவன் தோ ஜம்ஷெட்பூர் டாட்டா வந்து அவர் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஒரு மெயின் சோர்ஸா இருந்தும், நெக்ஸ்ட் ஏர்லைன்ஸ் இந்தியாவை கொண்டு வந்தாலும், நெக்ஸ்ட் ரத்தன் டாடா வந்த பிறகுதான் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாரு. இப்போ டாடா வந்து டாடா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 63% வந்து டாடா குரூப் ஸ்பெண்ட் பண்றாங்க. சொசைட்டிக்கு, கண்ட்ரிக்கு நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு ஸ்பாட் ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த டைம் இல்ல. பட் ரத்தன் டாடா என்டர் ஆகும் போது இந்த டாட்டாவோட பிசினஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆதான் ஒரு ஸ்லாண்டிங் டவுன் ஆன பொசிஷன்ல இருந்துச்சு. ஃபுல்லா டவுன் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் டவுன் ஆயிருந்துச்சு. அப்புறம் டாட்டா வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அவர் முக்கியமான முடிவு எடுத்தாரு. அந்த முடிவுல நிறைய விஷயங்கள் கொடுத்தாரு. மெயினான முடிவு என்ன தெரியுமா? சஸ்டைனபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொசைட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும். சொசைட்டிக்கு ஏதாவது கொடுத்தா நம்மளுக்கு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால நம்ம மக்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த கான்செப்ட்ல டாட்டா இருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள், ஏழ்மையான ஒருத்தங்க வந்து ஒரு குடும்பத்துல பைக்ல போறாங்க. ரத்தன் டாடா வெளியில இருந்து பாக்குறாரு கார்ல இருந்து. இவங்க மலையில நினைச்சிட்டே போறாங்களே ஒரு குடும்பத்தை, இவங்க குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படிதான் இந்தியால சீப்பஸ்ட் காரா ஒரு டாடா நானோ இன்ட்ரடியூஸ். அது ஆனா டாடா இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே வந்து நாம டாடா கொடுத்த மதிப்பு வந்து ரொம்ப கம்மி. சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொன்னனால இந்தியாவோட மக்கள் வந்து சீப் இருக்கு, சீப்பா இருக்கும்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். சேல்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஏன் சீப்னு சொல்லிட்டு இந்தியா மக்களுக்கு பிடிக்கல. ஆனா இப்பயே வந்து நிறைய ஈவி வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் டாடா நானோட கொடுத்த பவர் இது கூட இல்லாம கொடுத்திருக்காங்க. பட் ஆனா மக்கள் வாங்குறாங்க. ஆனா டாடா அந்த டைம் வந்து சீப்பா இருந்தாலும் அஃபோர்டபுளா இருந்தாலும் கொடுத்தா மக்கள் வாங்க. இருந்தாலும் மக்களோட கண்டிப்பா வந்து மக்களுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். கொரோனா அப்ப கூட நிறைய விஷயங்கள் மக்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கனாலதான் டாடா வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. இப்போ டாட்டாவோட மத்த எந்த ஷேருமே கம்பேர் பண்ணலாம். டாட்டாவோட ஷேர் எப்போதுமே வந்து நீங்க நம்பி வாங்கலாம். அந்த டாட்டாவோட ஷேர் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த சொசைட்டில எந்த மக்கள் யாரு வந்து தன்னைத்தானே பிரபலமாக்கணும், தன்னைத்தானே ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சுக்கோங்க, மக்களுக்கு கொடுங்க. கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி. நீங்க சொசைட்டிக்கு என்ன கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்தினாலதான் உங்களுக்கான சக்சஸ் இருக்கும். உங்க விஷயத்த நீங்க எந்த மாதிரி டெவலப் பண்றீங்க, எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்பனா, பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்பனா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா வச்சுக்கோங்க. மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும், சொசைட்டிக்கு என்ன ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண முடியும், எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா இந்த சொசைட்டி நல்லா இருக்கும், எந்த விஷயங்கள் பண்ணா சொசைட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், அந்த மாதிரி தாட்டோட நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி தாட்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க, அந்த மாதிரி தாட்ல ஒரு எந்த விஷயம் பண்ணாலுமே சக்சஸ் பண்ண முடியும். இதுதான் ரத்தன் டாடா பண்ணார். ரத்தன் டாடா பண்ணனாலதான் இந்த அளவுக்கு அவரோட பேர் இறந்தப்பமும் அவரோட பேரு அவர் இறந்தப்பமும் அவரோட பேர்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. உங்க லைஃப்ல மட்டும் இல்ல, உங்க பிசினஸ் லைஃப்ல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே நீங்க வந்து மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், மத்தவங்க கூட ஏதாச்சும் செய்யணும், இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீ செஞ்சீங்க அப்பனா உங்க லைஃப்ல மட்டும் இல்ல, பிசினஸ் லைஃப்ல நீங்க எல்லாமே வின் பண்ணலாம். சரி, டாட்டா என்னென்ன கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணாருன்னு நீங்க சொல்லிட்டு அடிக்கிட்டே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து கம்பேஷனேட், மக்களுக்கு என்னதான் நன்மை செய்யணும், ஒர்க்கர்ஸ்க்கு என்ன நன்மை செய்யணும், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஒரு தடவை வந்து நம்ம டாட்டா வந்து நிறைய ஒரு 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 டாக வந்து ஸ்ட்ரீட் டாக்காகவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கனெக்ட் பண்ணிருக்காரு. தாஜ் ஹோட்டல்ல ஒரு கிராஷ் நடக்கும்போது வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அங்க இருக்க கஷ்டப்படுறவங்க எல்லாருமே தானா நேரடியா சேர்ந்து மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணிருக்காரு. ஒரு ப்ராப்ளம் இருந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு ஓனரா இருக்குமோ, ஒரு சிஇஓவா இருக்கோமோ, ஒரு மேனேஜரா இருக்கோமோ, அந்த ப்ராப்ளத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் டாட்டாவோட மெயின், ரத்தன் டாட்டாவோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஒரு முறை வந்து மும்பைல ஒரு ப்ராப்ளம் நடக்கு, 2 தரப்பினருக்கு அவங்க கம்பெனில டாடா ஸ்டார்ட் ஆகிற புஷ் டாடா உள்ள கம்பெனி உள்ள உள்ள வர போதுல
அப்போ வந்து என்ன சொல்றாரு, டாட்டா ஸ்ட்ரெயிட்டா உள்ள போறாரு அந்த கம்பெனில. 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒரு என்ன எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. வெளில இருக்க ஒரு என்விரான்மென்ட் பத்தி. ஐ மீன் ஆ ஒரு தாத்தா, ஒரு பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து மிரட்டுறாங்க. ஒரு நெறைய விஷயம் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க வேலைக்கு வந்தா ஸ்ட்ரெயிட்டா ரத்தன் டாடாவே உள்ள வந்து அந்த கம்பெனிக்குள்ள வந்து, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து, "நானே வரேன்டா, உங்கள என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு உள்ள வந்து, "நான் இருக்கேன்டா, நீங்க புரொடக்ஷன் ரன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு என்னதான் ப்ராப்ளம் வெளியில இருந்தாலுமே, நான் ரிஸ்க் எடுக்கிற முயற்சினாலும், அந்த விஷயத்தினாலும், எம்ப்ளாயருக்கு மேல ஒரு கரிசனைனாலும், சொசைட்டிக்கு ஏதோ குடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கான்ட்ரிபியூஷன்னாலயும், இந்த அளவுக்கு ரத்தன் டாடாவால முடிஞ்சுச்சு. இப்போ டாட்டா அப்டின்னாலே வந்து ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட் எப்படி இன்னும் கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னா, டாட்டாவோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டின்னா, நெறைய ப்ராடக்ட் இருக்கும். நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டாட்டா ஷார்ட்லேருந்து அ ரெ ரேஞ்ச் ரோவர் வரைக்கும் நெறைய விஷயங்கள் டாட்டா கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எதுன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணுங்க. சரி ஓகே நானே சொல்றேன். ஆல்கஹாலுக்கும், சிகரெட்டுக்கும் இது மக்களுக்கு எது தீங்கு விளைவிக்குதோ அந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம டாட்டா கொண்டு வந்திருக்க மாட்டான். டாட்டா கொண்டு வராதனால தான் அவங்களோட சக்சஸ் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு எது தேவையோ அந்த மாரி கான்செப்ட் மட்டும் அவங்க அடிப்படையா போறாங்க அப்படினால டாட்டா ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணா இன்னைக்கு டாட்டா உலக நம்பர் 1 ஆ கம்பெனியா இருக்கு. நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு நினைச்சீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.